ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சட்னி ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். இதனால் சுட சுட இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பணியாரத்துக்கூட எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3லேருந்து 4 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6 பல் பூண்டு, அப்புறம் காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் நல்லா காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 6 அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவே காரம் குறைவான மிளகாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் 7லேருந்து 8 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ இந்த கார சட்னிக்கு நம்ம பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் மீடியம் சைஸில் 1/2 மூடி தேங்காயை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்துக்கோங்க. புளி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க, சட்னி நமக்கு புளி சட்னி மாதிரி ஆகிடும். பாருங்கள், நான் சேர்க்குறேன் இல்லையா, இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். நம்ம தக்காளி சேர்க்காததுனால இது டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக வதக்கிடுங்க. வெங்காயம் ரொம்பவே வதங்கிடக்கூடாது, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம், தேங்காய் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் தேங்காயும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சூடாக இருக்கிற போது அரைச்சி எடுக்காதீங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சட்னியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம காலையில் அரைச்சோம் அப்படின்னாலும் புளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட கெட்டு போகாது, சாயந்தரம் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ இந்த கார சட்னியை இந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, கொஞ்சம் கெட்டி சட்னியாக செய்ய போகிறேன். நம்ம தண்ணி விட்டு தண்ணி சட்னியாகவும் செய்யலாம். ஸோ எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் மாறாது, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சட்னியோட ஒன்றா சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கார சட்னி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம தக்காளி சேர்த்து செய்கிற சட்னியை விடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாலே இனி அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க, அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் சுட சுட இட்லி, தோசை, அதுவும் பணியாரத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.